அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை, ஏப்ரல் 30. இந்த மாதத்தோட இறுதி நாள். இன்னைக்கூட முடியுது. நாளைக்கு மே 1 உலக தொழிலாளர் தினம். இன்னைக்கு இந்திய திரையுலகின் தந்தை தாதா சாஹேப் பால்கே அவருடைய பிறந்த தினம் என்று மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே உள்ள திரியம்பகேஸ்வரில் 1870 பிறந்திருக்கிறார். இயற்பெயர் துண்டிராஜ் கோவிந்த் பால்கே. தந்தை சமஸ்கிருத நிபுணர். பால்கே 1885 மும்பை ஜே கலைக்கல்லூரியில் பல கலைகளையும் கற்றார். புகைப்படக்கலை, ஓவியம், சிற்பம், அகழ்வாராய்ச்சியில் இருந்து பரோடாவில் உள்ள கலாபவனில் 1890 பயின்றார். லித்தோகிராபி அச்சுக்கலையில் நிபுணத்துவம் பெற்று பிரபல ஓவியர் ராஜா ரவிவர்மாவுடன் இணைந்து பணியாற்றினார். கார்ல் ஹெர்ட்ஸ் என்ற ஜெர்மன் மேஜிக் நிபுணரை சந்தித்து அவருடன் சில காலம் பணிபுரிந்தார். மேஜிக் ஷோக்கள் நடத்தினார். கிறிஸ்துவின் வாழ்வு என்ற திரைப்படத்தை கண்டார். அதை பார்த்ததும் இவருக்கு சினிமா ஆர்வம் தொற்றிக்கொண்டது. பன்முகத்திறன் கொண்ட இவர் திரைப்படம் எடுப்பதை தன் லட்சியமாக வகுத்துக் கொண்டார். சினிமா சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளை ஒன்றுவிடாமல் படித்தார். திரைப்படம் பார்ப்பதற்காகவே சினிமா கொட்டகையில் வேலை பார்த்தார். அப்போது எல்லாமே மௌன படங்கள் தான். திரைப்படம் பற்றி தெரிந்து கொண்டதும் சின்ன சின்ன படங்கள் எடுத்து பழகினார். பிறகு இங்கிலாந்து சென்று வால்டன் ஸ்டுடியோவில் சினிமா தொழில்நுட்பம் கற்றுக்கொண்டார். சினிமா எடுப்பதில் ஆர்வம் காட்டினார். அன்றைய காலகட்டத்தில் சினிமா தயாரிப்பது சுலபமானதாக இல்லை. நடிப்பதை பாவம் என்று கருதிய காலம். எதையோ விற்று படம் எடுத்தார். குடும்பத்தினர், நண்பர்கள், தெரிந்தவர்களை நடிக்க வைத்தார். பெண் வேடங்களுக்கு ஆண்களை நடிக்க வைத்தார். நடிப்பு இயல்பாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் மற்ற நேரங்களிலும் சேலை கட்டியே இருக்க வேண்டும், சமையல் வேலைகள் செய்ய வேண்டும் என்று உத்தரவுகள் போட்டார். சினிமா பற்றி தெரிந்தது அவர் ஒருவர்தான் என்பதால் எழுத்து, இயக்கம், கேமரா என எல்லாவற்றையும் அவரே மேற்கொண்டார். மனைவி அனைத்து யுத்தங்களிலும் உதவினார். ஒரு வழியாக 1913 முதலுலகப் போர் தொடங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவின் முதல் முழுநீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா வெளிவந்தது. இந்தியாவின் முதல் முழு நீள திரைப்படம் லென்த் ராஜா ஹரிச்சந்திரா வெளிவந்தது. இந்தியாவில் சினிமாவை அறிமுகப்படுத்திய முதல் நபர் என்ற பெருமையை பெற்றார். ஹிந்துஸ்தான் பிலிம் கம்பெனியை தொடங்கினார். இவர் தான் ஹிந்துஸ்தான் பிலிம் கம்பெனியை தொடங்கியிருக்கிறார். தனது 19 ஆண்டுகள் சினிமா வாழ்க்கையில் மோகினி, பஸ்மாசுர் மற்றும் சத்யவான் சாவித்ரி மற்றும் லங்கா தகன் உள்ளிட்ட 95 திரைப்படங்கள், 26 குறும்படங்கள், ஷார்ட் பிலிம் தயாரித்திருக்கிறார். இவற்றில் பெரும்பாலானவற்றை அவரே இயக்கியிருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் திரைப்படத்துக்காகவே அர்ப்பணித்த தாதா சாஹேப் பால்கே 74 வயசு. மிடிவல், அதாவது மாடர்ன் இந்தியா பீரியடில், மாடர்ன் இந்தியா 1947 வரையா மாடர்ன் இந்தியா என்கிறது. அந்த மாடர்ன் இந்தியா பீரியடில் இறந்து போகிறார். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இவரது நினைவு போற்றும் வகையில் திரைத்துறை சாதனையாளர்களுக்கு இவரது பெயரிலான தாதா சாஹேப் பால்கே விருது இந்திய அரசு மூலமாக 1969 இருந்து, இவர் இறந்து 44, 54, 64 + 3 23 வருஷம் கழிச்சு இந்திய அரசு 1969 ஆண்டுதோறும் இவர் பேரில் திரைப்படத்தில் மிக முக்கியமான சாதனை படைத்த ஆளுமைகளுக்கு விருது வழங்கி வர்றாங்க. 1971 இவர் உருவம் பறித்த தபால் தலை வெளியிடப்பட்டது. இதோட முடிஞ்சிருது இவருடைய சாப்டர். ஆனாலும் திரும்ப திரும்ப இவரோட நினைவுகளை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். மாபெரும் ஒரு ஆளுமை. ஏப்ரல் 30 இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட
இந்த புதன்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.